நண்பர்களே, இந்த மோடி எப்ப ஊழல் பண்றவங்கள தடுத்து நிறுத்தணும், தப்பு பண்றவங்களுடைய வருமானத்தை குறைச்சதும் அப்ப இருந்து இவங்களுடைய கோபம் 7வது வானத்தையும் தாண்டிருச்சு. முக்கியமா என் மேல ரொம்ப கோபமா இருக்காங்க. சத்தீஸ்கர்ல காங்கிரஸ் பண்ண ஊழல் விஷயத்துல இன்னைக்கு கடுமையான விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. இங்க இருக்கிற இளைஞர்களை யாரு நம்ப வச்சு ஏமாத்துனாங்களோ அவங்கள பத்தி வேகமா விசாரணை நடந்துகிட்டு இருக்கு. அவங்க ரொம்ப கோபப்பட்டு கையில கோலை எடுத்து மோடியுடைய தலைய உடைச்சிருவேன்னு சொல்றாங்க. இந்த மோடி ஏழையோடைய மகன் தலை எப்பவும் நிமிர்ந்துதான் நடந்து செல்லும். இந்த மோடி இவங்களுடைய மிரட்டலை பார்த்தெல்லாம் பயப்பட மாட்டாரு. நீங்களே என்கிட்ட சொல்லுங்க, ஏழைங்களை யாரு கொள்ளையடிச்சாங்களோ, ஏழை ஜனங்களை யாரு கொள்ளையடிச்சாங்களோ அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணுமா இல்ல கிடைக்க கூடாதா? நீங்களே சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, தண்டனை கிடைக்கணுமா வேண்டாமா? தண்டனை கிடைக்கணும்ல. நண்பர்களே, யாராவது வீட்டுக்குள்ள வந்து வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்களை கொள்ளையடிச்சாங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாருமே அவங்க கிட்ட சண்டை போடுவாங்க. இந்த மோடிக்கு இந்த நாடுதான் வீடு, என்னுடைய குடும்பமும் கூட. நானும் என்னுடைய நாட்டை, என்னுடைய குடும்பத்தை கொள்ளையடிக்கிறவங்க கிட்ட இருந்து காப்பாத்த முயற்சி பண்றேன். இதனாலதான் நான் சொல்றேன், ஊழலை தடுத்து நிறுத்தணும். ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? அவங்க சொல்றாங்க ஊழல் பண்ணவங்கள காப்பாத்துங்கன்னு. தேர்தலுக்கான ரேலியா நடத்துறாங்க, ஊழல் பண்ணவங்கள காப்பாத்த முயற்சிக்கிறாங்க. ஆனா இவங்க எல்லாரும் காதை திறந்து கேட்டுக்கணும். இவங்க மோடிக்கு என்னதான் மிரட்டலை கொடுத்தாலும் சரி, ஊழல் பண்ணவங்க நிச்சயமா ஜெயிலுக்கு போய் தான் ஆகணும். இது இந்த மோடியுடைய கேரண்டி.